என்னதான் சில விஷயங்கள்ல யூடியூப் பார்த்து பண்ணாலும், கடைசியா நம்ம அம்மாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு, அவங்க சொல்றபடி செஞ்சா தான் நமக்கு அந்த வேலையே நடக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு பாலாடையிலேருந்து வெண்ணெயும், வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்சுற வேலையும் நானே பண்ணிடுறேன். எனக்கே தெரியுன்ட்டு நான் யூடியூப்ஸ்லாம் நெறைய பார்த்து, பாலாடையில ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில பிளெண்ட் பண்ணி எடுத்தா, கடைசியில எனக்கு ஐஸ்கிரீம் மாதிரி தாங்க வந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றி ஊற்றி பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் வெண்ணெய் வரும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஃபைனலாக எனக்கு வெண்ணெய் வந்துருச்சுங்க. நான் கூட எனக்கு வெண்ணெய் வரலன்னா எல்லாத்தையுமே எடுத்து ஊற்றிடணுன்ற கோவத்தில் இருந்தேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறேங்க. ஒவ்வொரு டைமும் அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. நான் பக்கம் இருந்து கூட எப்படி செய்கிறாங்கன்னு கவனிச்சது கூட இல்லைங்க. அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு பெரிய வேலை ரிஸ்க் ஆகிடுச்சு. ஃபைனலாக எனக்கு வெண்ணெயே 1 kg பக்கம் வந்திருக்குங்கன்னா, ஒரு 3 மந்த் நான் இதில் நெய் காய்ச்சவே இல்லை. கடைசியாக எடுத்து வச்ச வெண்ணெயெல்லாம் நம்மளுக்கு நெய் காய்ச்சும் போது அது கலக்கி விட்டு ஒரு கட்டத்தில் தூக்கமே வந்துடுச்சுங்க. ஃபைனலாக ஒரு வேளை நான் கொஞ்சம் சோம்பேறியாக இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்ததுனால எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 3/4 லிட்டர் நெய் வந்திருக்குங்க. கடைசியாக நெய் இறக்குற பதத்தில் இருக்கும் போது 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுது, துளசி 4 கில்லு, அப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டேங்க. அந்த நெய்யும் முருங்கைக்கீரை துளசிங்க பொரியும் போது செம்ம வாசனை. அந்த வாசனை பார்த்தோன்னே எங்கள் பசங்க ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி வந்து நின்ட்டாங்க. ஃபைனலாக ஒரு பவுலில் நெய்யை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் கடாயில் மீதி இருந்த நெய்யில் கொஞ்சமாக ராகி மாவு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேங்க. ராகி மாவு நல்லா வறுத்து இறக்குற பதத்தில் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருந்த முருங்கைக்கீரை, துளசி, பூண்டு இதெல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கடைசியாக டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் கடைசியாக எனக்கு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு நெய் கிடச்சிருக்குங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. ராகி மாவு முருங்கைக்கீரைனா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபேவரட் ஸ்நாக்ஸுங்க. பசங்க வந்து பிடுங்கிட்டாங்க. ஃபைனலாக என்னோடய கிச்சன் இந்த அளவுக்கு மாறி போயிடுச்சு. நான் சோம்பேறி இல்லைன்றதை விட ரிஸ்க்கான வேலைலாம் எடுத்துக்கவே மாட்டேங்க. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சதுனால இவ்வளோ நெய் கிடைச்சிது. எனக்கு ஒரே ஹாப்பி தான். வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.